நொய்தீன் நொய்ய சொல் நூற்றலுற்றேன் என்னை வைத வைவின் மராமரம் ஏழ்துளை எய்தவர்க்கு எய்திய மாக்கதை செய்தவன் சொல் நின்ற தேயத்தே. அதாவது வைத வைவின் சாபமிட்டு வயது செல்லும் வசவு சொல் உடனே பலிப்பது போல மராமரம் ஏழ்துளை எய்த 7 மராமரங்களும் எய்த உடனேயே தொலைபடும்படி எய்தவர்க்கு எய்திய மாக்கதை. அம்பு எய்தவனுக்கு அமைத்த பெருமை மிகு கதையை செய்தவன் ஆதி காவியமாக இயற்றிய தவமுனிவனாகிய வான்மீகியின் சொல் நுன்ற தேயத்தே. வாக்கு நிலை பெற்றிருக்கின்ற இந்த நாட்டில் நொய்தீன் நொய்ய சொல் எளிமையினும் எளிமையான சொற்களால் நூற்களுற்றேன். இந்நூலை இயற்ற தொடங்கினேன். என்னே வியப்பு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு வயது முதிர்ந்த பெரியவங்களா இருக்கட்டும், ஒரு கட்டுக்கோப்பா வாழ்றவங்க ஒரு சாபம் விடுறாங்க அப்படின்னா, மனம் வருந்தி ஒரு சாபம் விடுறாங்க அப்படின்னா அது எப்படி உடனே பலிக்குதோ அதே போல 7 மரங்களையும் குறிப்பாத்து அம்பு விட்ட உடனே அது எப்படி வேகமா போய் அந்த 7 மரத்தையும் தாண்டி போதோ அது போல ஒரு அம்பு விட்டவர் தான் ராமர். அந்த ராமருக்கு எழுதிய ஆதி காவியமா இருக்கிற ராமாயணம், வடமொழியில எழுதிய ராமாயணம் வால்மீகி எழுதுனது. அவர் எப்படி எழுதினாரோ அதே நடையில எளிமையான முறையில எளிய சொற்களால, எளிமையா புரிஞ்சுக்கிற ஒரு சொற்களால தமிழ்ல நான் இதை எழுதினேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பர் இங்க சொல்றாரு. அதாவது வான்மீகி முனிவருக்கான ஒரு மரியாதையை இங்க அவர் கொடுக்கிறார் இந்த பாட்டு மூலமா.